வந்து என்னதான் வீட்ல இருந்தாலுமே, ஆனா விஜய்க்கு எப்பயுமே வெண்பாவ பத்தி தான் தோணிக்கிட்டே இருக்கு. என்ன பண்றாளோ தெரியலையே! அவள எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கவலையில தான் நம்ம விஜய் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாது, மல்லியும் பார்த்தீங்கன்னா, விஜய நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த மாரி வெண்பாவ நினைச்சு இவர் ரொம்ப வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது நம்ம வெண்பாவ கண்டுபிடிச்சாகணுமே! எப்படி நம்ம வெண்பாவ கூட்டிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமயே வந்து ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அப்பப்போ வந்து விஜய்க்கு போயிட்டு ஏதாவது பண்ணணும், ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் பக்கத்துல போனாலே வந்து அவர் ரொம்பவே எரிச்சல் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி ரொம்பவே தயங்கி தயங்கி தான் நின்னுகிட்டு இருக்காங்க. ஸோ விஜயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் எதையோ வந்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா உள்ள போறாங்க. ஏதாவது உங்களுக்கு வேணுமா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா எதுவுமே பதில் சொல்லாமல் நம்ம மல்லியை முறைச்சி பார்க்குறாரு. என்ன விஜய் ஏதாவது வேணுமா சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு உன்கிட்ட நான் எதுவுமே பேச விரும்பலை, எத்தனை தடவை சொல்லிட்டேன் என் கண்ணு முன்னாடி வராதன்னு சொல்லிட்டேன், ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா, ஏன் திரும்ப திரும்ப வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மல்லி பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ பழைய விஷயங்கள் எல்லாமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. விஜய் மல்லி ரெண்டு பேருமே எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்பா காணாமல் போனதுலேருந்து விஜய் வந்து டோட்டலாக மாறிட்டார், என் மேலே அவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. ஸோ எப்படியாவது நம்ம வெண்பாவை கண்டுபிடிச்சு விஜய் கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் விஜய் வந்து நம்மளை நம்புவார் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து கர்ப்பமாக இருந்தாலும் ஸோ அதை கூட பொருட்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போயிட்டு அலையிறது, ஏதாவது ஒரு சின்ன தகவல் கிடைச்சா கூட உடனே அங்கே போய் பார்க்குறது, இந்த மாதிரி விஜயை விட மல்லி தான் வந்து அதிகமாக வந்து வெண்பாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் சொல்லணும்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா எதுவும் வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. பத்தாததுக்கு இப்போ காலில் வேற அடிபட்டு படுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து போன மாதிரி தான், ஒன்றுமே வந்து கிடையாது. பத்தாததுக்கு இந்த ராஜி வேற பார்த்தீங்கன்னா மல்லியோட கர்ப்பத்தை எப்படியாவது நம்ம கலைச்சாகணுமே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ தான் வந்து கரெக்டான டைம். விஜயும் பார்த்தீங்கன்னா மல்லியை வெறுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒருவேளை இந்த விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா சிம்பத்தியில் ஒருவேளை ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ, அப்படி கூட அவங்க சேர்ந்துடவே கூடாது. அது மட்டும் கிடையாது, காணாமல் போன அந்த வெண்பா வந்து அப்படியே அத்தோடையே போயிடணும், இதுக்கப்புறம் எப்பயுமே இவங்களுக்கு கிடைச்சிடவே கூடாது, அப்போ தான் இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் நான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ராஜி வந்து கேவலமான ஒரு பிளான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கதிரேஷன் அதுக்கப்புறம் நிஷா எல்லாருமே வந்து கூட இருக்காங்க. இப்போ மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரியாது இல்லையா. ஸோ நிஷா வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த விஜய்க்கு இன்னும் தெரியாதுல்ல, அவர்கிட்ட நம்ம சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லும்போது கதிரேசன் கூட வந்து ஆமாம் இந்த விஷயத்த நம்ம இன்னும் சொல்லவே கிடையாது, சொல்லிடுவோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது, எதுக்கு இப்போ அவசரப்படுறீங்க, இந்த விஷயத்த விஜய்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, மல்லி வந்து இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கிறா அப்படின்னு கேள்விப்பட்டா நம்ம விஜய்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஏற்கனவே அவன் வெண்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் போயிட்டு நம்ம இந்த விஷயத்த சொன்னால் உண்மையிலேயே அவனுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப தெம்பாக இருப்பான்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன விஜய் மல்லி ரெண்டு பேரையுமே நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம ராஜி கேட்குறா. என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேசன் கேட்கும்போது, இப்போ இருக்கிற நிலமையில போயிட்டு நீங்கள் வந்து மல்லி கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா விஜய்க்கு இன்னும் அதிகமாக தான் வந்து கோவம் வரும். அது மட்டும் கிடையாது, விஜயும் மல்லியும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான் உங்கள் பிளானா, இல்லை வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு உங்கள் பிளானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜி கேட்கும்போது, இதில் என்ன இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இந்த ஒட்டுமொத்த சொத்து எனக்கு எப்படி கிடைக்கும், எனக்கு கிடைக்காமையே போயிருமே, அப்படி எனக்கு சொத்து கிடைச்சாதானே அதுலேருந்து நான் உங்களுக்கு ஷேர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொத்துக்கு வந்து யார் தான் ஆசைப்படாமல் இருப்பாங்க சொல்லுங்கள். உடனே பார்த்தீங்கன்னா கதிரேசன் வந்து அதுக்கு அப்படியா அப்படின்னு மண்டையாட்டிடுறான். ஸோ எப்படியோ நமக்கு சொத்து வந்தால் போதும்டா, காசு கிடைச்சா போதும், அப்புறம் அவங்க சேர்ந்தா என்ன சேரலைன்னா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த கதிரேசன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பல்ட்டி அடிச்சிடறாரு. ஆமாம், சரி சரி, நீ சொல்கிறதும் வந்து கரெக்டு தான். ஒரு வேளை இப்போ இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா ஒரு வேளை மல்லி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து உருவாகிடும். அப்போ வந்து விஜய் ஈஸியாக மல்லியை வந்து ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புள்ளத்தாச்சி பொண்ணை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி கூட விஜய் வந்து மனசை மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா வெண்பாவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெண்பாவை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இப்போதைக்கு தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுனால அண்ட் விஜய் வந்து மல்லி மேலே கோவத்தில் இருக்கிறதுனால மல்லியால் சரியாக பார்த்தீங்கன்னா
கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியாமல் இருக்கும். பத்தாததுக்கு அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கிறதுனால ரொம்பவே அலைய முடியாத ஒரு நிலமையில தான் அவள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கா. இதுதான் நமக்கு சரியான சாதகமான டைம். இதை நம்மளே நமக்கு கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நாகு வந்து கேட்டுடுறாங்க. இந்த விஷயத்த கேட்டு நாகுவுக்கு ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆகுது. என்ன இவங்க இப்படிலாம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விஜய் மல்லி 2 பேரோட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு இவங்களே பிளான் பண்ணுறாங்க போல இருக்கு. இவங்களை போயிட்டு இந்த வீட்டில் வச்சு மல்லியும் விஜயும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கிட்டு இருக்காங்களே, இது ரொம்ப தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இப்போ உடனே நம்ம இந்த விஷயத்த போயிட்டு விஜய் கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து நம்ப மாட்டான். ஸோ அவங்கெல்லாம் இப்படி பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிச்சயமாக வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், இந்த விஷயத்த நம்ம இப்போதைக்கு மல்லிக்கிட்ட வேணால் சொல்லி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஸோ மல்லி பார்த்திங்கன்னா வேறு பக்கம் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படா நம்ம வெண்பாவை கண்டுபிடிக்கிறது, ஏதாவது ஒரு சின்ன குழு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து போயிருப்பாங்க இல்லையா, ஸோ நிறைய இடத்துக்கு குழந்தைங்கள் எல்லாம் தேடி. ஸோ அங்கே ஏதாவது ஒரு இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த இடத்துல நாகு வராங்க. மல்லி இங்கே என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம மல்லி எதுவுமே கவனிக்காமல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் மல்லி ஒன்றை தான் கூப்பிட்ற, என்னாச்சு உனக்கு, ஏன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, வாங்க அண்ணி ஒன்றும் கிடையாது, நான் வெண்பாவை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணி, வெண்பாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக கிடச்சிருவா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, வெண்பா சீக்கிரமாக நம்மக்கிட்ட வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை விட இங்கே ஒரு பெரிய விஷயமே நடந்துக்கிட்டு இருக்கு மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, பிரச்சனை தான், ஆனால் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த ராஜி இருக்கால்ல, அவளுக்கு இந்த சொத்து மேலே ஒரு பெரிய கண்ணு இருக்குது. இந்த சொத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக உன்னையும் விஜயையும் பார்த்தீங்கன்னா அவள் பிரிக்க பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மல்லி கேட்கும்போது, ஆமாம் இப்போ தான் வந்து கீழே அந்த ராஜி, நிஷா, கதிரேசன் 3 பேருமே பேசிக்கிட்டு இருந்ததை நான் வந்து கேட்டேன். வெண்பா வந்து இப்போ காணாமல் போயிருக்கல்ல, அவள் அப்படியே காணாமையே போயிடணும், இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துடவே கூடாது, நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த எக்காரணத்தை கொண்டு விஜய்க்கு தெரியப்படுத்திடவே கூடாது, அப்படி விஜய் கிட்ட சொல்லிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க, நீங்கள் ஒன்று சேர்ந்து வெண்பாவை தேட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெண்பாவும் கிடைச்சிருவா, அப்படி கிடைச்சிட்டாங்க அவங்க சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்னா இந்த சொத்தும் எனக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு அந்த ராஜி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம நாகு சொல்லும்போது இதை கேட்டு நம்ம மல்லிக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்ன நீ சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா, அந்த ராஜி இவ்வளோ கேவலமான யோசனை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் மல்லி, எனக்கு இதை கேட்கும் போதே அவ்வளோ ஆத்திரமாக வந்துச்சு. ஆனால் இப்போ போய் இந்த நேரத்தில் இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொன்னான்னா கண்டிப்பாக அவன் நம்புவானான்னு சொல்லிட்டு தெரியாது, ஏற்கனவே உன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கா, இந்த நேரத்தில் இதை போய் சொல்லும்போது இன்னமும் உன் மேலே ஒரு வேளை கோபம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே சொல்லாமல் உன்கிட்ட வந்து சொல்கிறேன். இங்கே பாரு மல்லி, இந்த ராஜியும் சரி கதிரேசன் சரி யாரையுமே நம்ம வந்து நம்பக்கூடாது. சொல்ல போனோம் அப்படின்னா வெண்பா நமக்கு கிடைச்சாகணும், அப்படி கிடைச்சா மட்டும்தான் விஜயை நம்ம வந்து புரிய வைக்க முடியும், அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே கைமீறி போயிடும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா மல்லி அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுதா, நீ கண்டிப்பாக அந்த ராஜியை வந்து நான் ஜெயிக்க விடவே மாட்டேன், இது வந்து விஜயோட சொத்து, எக்காரணத்தை கொண்டு இந்த சொத்தை வந்து அந்த ராஜியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் விடவே மாட்டேன், அது மட்டும் கிடையாது வெண்பாவையும் நான் கூடிய சீக்கிரத்திலே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி மல்லி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.